மீடியா ஜங்ஷன். இப்போ வந்து இருக்கிற சிச்சுவேஷனில் ரொம்ப டிமாண்டான ஆப்ஷன் என்னென்னா இவே பில் இன்வாய்ஸ். ஒன் கிளிக்கில் எப்படி வந்து ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன செட்டிங்ஸ் வேணுன்றதை சொல்லிடுறேன். நீங்கள் மாஸ்டரில் கம்பெனி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கும். இதில் உங்களுடைய இவே பில்லோடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இதை வந்து இங்கே செட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இன்வாய்ஸ் போர்ட்டலோடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை கொடுக்கணும். ஸ்டெப் 1 இதை ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது டூல்ஸில் ஆப்ஷன்ஸில் இங்கே எனபிள் இவே பில் அப்படின்னு இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே த்ரெஷ்ஹோல்டு லிமிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் 50,000 ரூபாய்க்கு மேலே ஒரு பொருள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா இவே பில் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதனுடைய வேல்யூ மினிமம் வந்து 50,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி போட்டுக்கணும். டிஃபால்ட் குவான்டிட்டி இன் சேல்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ டிஃபால்ட் ஒரு யூனிட்டாக கூட இருக்கலாம். ஜஸ்ட்டு வந்து நம்ம அப்ளை கொடுத்துறோம். ஸோ செட்டிங் 2. செட்டிங் 3 நீங்கள் யாருக்கு பில் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய கிரெடிட் ஆர் கேஷ் என்டர் அடிச்சிடுறீங்க. கஸ்டமருடைய பேரை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. என்டர் அடிச்சுட்டு இந்த இடத்துல ஐட்டம் வந்து சர்ச் பண்ணுறீங்க. இப்போ 50 ஐட்டம் கொடுத்து ஒரு என்டர் அடிக்கிறீங்க அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டோடனே சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தோடனே பாருங்கள் உங்களுக்கு இவே பில்லோடைய டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கேட்கும். இதில் வந்து கரெக்டான டீட்டெயில்ஸு நீங்கள் கொடுக்கணும். ரோடா, ஏரா, ரயிலா, அதை மீன் ஷிப்மெண்ட் எப்படி பண்ணுறோம், எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு, டிரான்ஸ்போர்ட்டோட டீட்டெயில் என்ன, வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் என்ன, லோடிங் டீட்டெயில், டிரான்ஸ்போர்ட்டு, இவே பில் நம்பர், இவே பில் டீட்டெயில், டேட்டு, ஓகேங்களா. இது எல்லாமே கொடுத்துட்டு குடோனு அட்ரஸ்ஸு, அதனுடைய அட்ரஸ், இவே டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் A to Z வந்து கொடுத்துட்டு என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இவே பில் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஓகேங்களா. இதில் வந்து ஸ்டார் போட்டிருக்கிறதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். கொடுத்துட்டு என்ட்ரு அடிச்சிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இவே பில்லோட ஜென்ரேட் ஆகிடும். ஓகே, அடுத்து நான் சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்த உடனே சேவ் டு யூ வாண்ட் டு பிரிண்ட் எஸ் கொடுத்தீங்கன்னா ப்ரிவியூ வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பில் ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இந்த இடத்துல இவே பில், ஓகேங்களா, ஜென்ரேட் இவே பில் அப்படின்னு கூட அந்த டீட்டெயில் அங்கே ஃபில் பண்ணிவிட்டு ஜென்ரேட் இவே பில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பில் ஜென்ரேட் ஆகிக்கும். அதேமாரி இன்வாய்ஸும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் இன்வாய்ஸ் பில்லு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இவே பில் வந்து இன்வாய்ஸ் பில்லும் ஜென்ரேட் ஆகிக்கும். அதில் பில் ஃபார்மேட்டில் நாங்கள் வந்து உங்களுக்கு அதை ஆட் பண்ணி கொடுத்துருவோம். அந்த QR கோடையும் அந்த IRN நம்பரும் உங்களுக்கு வந்து மேப் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் வந்து இவே பில்லும் இன்வாய்ஸும் ஒன் கிளிக்லேயே நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம். கூடுதலாக நம்ம சாஃப்ட்வேரில் பில்லுன்னு ஒன்று வச்சுருக்கோம். இது வந்து எதுக்குன்னா நம்ம சேல் பண்ணுற ஐட்டத்தை கஸ்டமர் அவங்க இடத்துல போயிட்டு ஒன்றா என்ட்ரி பண்ணாமல் ஷார்ட்கட் போட்டு அந்த நம்பரை ஜென்ரேட் பண்ணி அடித்தாங்கனாலே அவங்களுக்கு ஐட்டம் எல்லாமே ஆட் ஆகிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அதாவது சேம் டைம் நம்ம சாஃப்ட்வேரு சேம் 2 பேரும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது. ரெண்டாவது வாட்ஸ்அப் பில்லு. ஸோ இந்த பில்லை வந்து வாட்ஸ்அப் அனுப்பணுன்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இவே பில் இன்வாய்ஸு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தேவையான செட்டிங்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் லைவாகவே டெமோ பீரியட்லேயே நீங்கள் அதை ஒர்க் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா நீங்கள் பை பண்ணிக்கலாம். இதனுடைய காஸ்ட் வந்து சிங்கிள் யூசர் வந்து 10,000 பண்ணிகிட்ருக்கோம். மல்டி யூசர் வந்து 15,000 பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மல்டி யூசரில் ஒரு சர்வர் 2 கிளைண்ட் வரையும் நம்ம கான்ஃபிகர் பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.